ஹலோ गाइस இனி நம்ம பார்க்க போற இனிமே ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் தி டெத் எபிசோட் 5 தான். மறக்காம கீழ லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம லின்சானோ அங்க வந்து அவனோட ஸ்பியரை வச்சு அங்க அட்டாக் பண்ணிருப்பான். இதை பாக்குற தம்பிக்காரனும் அங்க ஐஸ் அட்டாக்கும் பண்ணுவான். இதனால அவங்களோட அட்டாக்ஸ் அவங்க ரொம்ப ட்ரெயின் பண்ணிடும் அவங்களோட எனர்ஜியை. நான் வந்து என்ன பண்ண இருக்கேன், இந்த மாதிரி என்னோட QI வந்து இதனாலேயே ரொம்பவும் கீழே போயிடுது. நான் வந்து இதுக்கு மேலேயே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து உன்னை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டாலே போதும். அதாவது உன்ன மாதிரி ஆளுங்க உங்களால என்ன எப்படி தோக்கடிக்க முடியும், அதாவது என்ன எப்படி நிறுத்த முடியும்? ஏன்னா நான் ஒன் திங் செக்டோட ஒரு ட்ரூ டிசைபிளா நான் மாறிட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு வீக்லிங் உனக்கெல்லாம் இந்த டைட்டில் வந்து கிடைக்கவும் கூடாது. அதுக்கும் மேல நம்ம அப்பா அவர் வந்து உன்னதான் முதல் ப்ரையாரிட்டியா ரொம்பவும் இது பண்ணிருந்தாரு. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கிடைக்கவும் கூடாது. இதனாலேயே அவனோட பயங்கரமான ஐஸ் பவரையும் அங்க யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற லின்சனுக்கும் புரியுதா, அந்த குகையில கிடைச்ச அந்த ஸ்பிரிச்சுவல் பல் அதை யூஸ் பண்ணி மிஸ்டிக் ஃபயர் அட்டாக்கையும் அங்க லான்ச் பண்றான். அந்த அட்டாக் வந்து அப்படியே கிழிச்சின்னு நம்ம லீஹானை நோக்கி அங்க போயின்னு இருக்கு. இதை பாக்குற லீஹானோ அவனோட பயங்கரமான ஐஸ் வார்டு அதை வந்து எத்துறான். இது வந்து ஒரு ராயலான வெப்பன் ஆச்சு. இருந்தாலும் அவன் அங்க அட்டாக் பண்றான். இதை பார்த்து இருக்க தம்பிக்காரனும் சொல்றான், பரவாயில்லப்பா உனக்கு வந்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு போல. சரி என்ன பண்றது, எப்படியே நீ சாவதான் போற என் கையில இப்படி சொல்லிட்டு அவனும் தாக்கலான்னு அங்க பயங்கர வேகமா போயின்னு இருக்கான். இதை பாக்குற ஜின்வோவும் அங்க வந்து அட்டாக் பண்ணலான்னு போவ அங்க இருக்க ஒருத்தனும் சொல்றான், இது வந்து வால்வாசாவா அந்த போராட்டம், இதுக்கிடையில நீ வந்து போய் மாட்டிக்காத. அங்க தம்பிக்காரன் அவனோட பவர் யூஸ் பண்ணி கொலை பண்ணலான்னு போயிருப்பான். இருந்தாலும் அங்க அபார்டிங் பவர் யூஸ் பண்ணி அதையும் அப்படியே பிடிச்சு போட்டுறான். இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அங்க அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடையும் உடைச்சிடறானா. இதனால அவனும் ரொம்ப தூரமா போய் விழுறான். அந்த ஸ்வாடை உடைஞ்சதுல இதனால இவனுக்கும் அங்க பயங்கரமா அடிப்பட்டது. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, நான் எப்படி தோத்து போனேன், என்னோட ராயலான வெப்பன் அது எப்படி உடைஞ்சது, எனக்கு வந்து எதுவுமே புரியல. இந்த மாதிரி வீக்லிங்கால எப்படி என்ன தோக்கடிக்க முடியும்? அங்க அவனும் இப்படி யோசனை இருக்க. அந்த வெப்பனோட கோரம் அங்க மிதந்துனே வருது. இதை பாக்குற அவனும் அங்க பிளட் இருக்கையில கேட்கறான், இது என்னது? இப்போ நீ ஒரு வெப்பனை டெஸ்ட்ராய் பண்ணல, அதோட மெயின் கோரே இதுதான். இதை வந்து டக்குன்னு நீ வச்சுக்கோ. இந்த மாதிரி இது கண்டிப்பா உனக்கு யூஸ் ஆகும் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண. இதனாலேயே அவனும் ஒத்துக்கிட்டே அதை வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் அவனும் அங்க தம்பிக்காரன் கிட்ட போறான், நீ வந்து எனக்கு பண்ணல, அதை வந்து நான் திரும்ப உனக்கு பண்ணட்டா? இதை கேட்டு அவனும் ரொம்ப பயந்து போயிடுறான். என்ன நீ வந்து என்ன கொலை பண்ணலான்னு பாக்குறியா என்ன? இப்படி ஒண்டி பண்ண ட்ரை பண்ணனா அவ்வளவுதான். இந்த மாதிரி எங்க அப்பா வந்து உன்னை விட்டு வைக்க மாட்டாரு. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாந்துட்டேன், இந்த மாதிரி இவங்களோட ஃபேமிலி வந்து ஒண்ணுதான். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி அப்பா இருக்காரு. இதை வந்து ஸ்டார்டிங்ல சொல்ல வேண்டியது நான் கொஞ்சம் குட்டியை குழப்பி விட்டுருப்பேன். சரி எனிவேஸ் அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பார்த்துக்கலாம். அங்கே அவனும் நெக்ஸ்ட் சீனில் அங்கே கொலை பண்ணலான்னு போவேன். இதை பார்த்துன்னு இருக்க அவனும் ரொம்ப பயந்து போயிடுறான். இந்த மாதிரி நீ என்ன கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உங்கள் அப்பாவோட இடம் வந்து உனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாயிடும். நீ வந்து என்ன அப்படியே விட்டுட்டுனா இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட இடத்த வந்து நான் சொல்கிறேன் அவரை எங்கே வச்சிருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் சீனா பாஸ்ட்டுக்கு போது இந்த மாதிரி நம்ம லின்சன் வந்து ரொம்பவும் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அங்கேயே விட்டு போயிட்டு இருக்காரு. இவர் விட்டு போனதுக்கப்புறம் லின்சனும் பின்னாடி போயிருக்கான். இருந்தாலும் அங்கே பார்த்தா நிறைய போனமாக தான் இருந்திருக்கு. அன்னிலேருந்து தான் இவனோட வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சது. அவங்க அப்பாவால தான் இவன் வந்து இந்த நிலைமையில வந்து நிக்கிறான். சீனோ பிரசன்ட்டுக்கு வந்து அவனும் பயங்கரமா மிரட்டுறான். இந்த மாதிரி யார் இப்படி பண்ண சொன்னா, எங்க அப்பாவை எங்க வச்சிருக்கீங்க, மரியாதை சொல்றா. அவன் வந்து இதை பண்ணணும்னு பண்ணல, இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க ஒரு கான்டினென்ட் இருக்கு, அங்க வந்து நம்மளோட பாடியை ஹீல் பண்ணிக்கலாமா, ஆனா நீ தப்பு பண்ணிட்ட. இந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட எதுக்கு போய் சொன்ன, உன்னால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் இப்படி சொல்லிக்கினே அவனும் ஒரு பவரை ரிலீஸ் பண்ணி அங்க இருக்க அந்த தம்பிக்காரனை அப்படியே போட்டு தள்ளிடுறான். இதை பாக்குற அந்த தம்பிக்காரனோட அப்பா அவரு ரொம்ப கோமாயிடுறாரு. இந்த மாதிரி எப்படி இப்படி பண்ணலாம், இவனை நான் விட மாட்டேன் இப்படின்னு அங்க பவரை இன்னமும் அதிகமாக்கி அங்க அவரு அட்டாக் பண்ணிடலான்னு வராரு. அங்க அவரும் அட்டாக் பண்ணலான்னு வர நடுவில் பார்த்தா லீஜன் வந்துடுறாரு. லீஜன் நீ வந்து என்ன பண்ண இருக்க, இது வந்து டெத் மேட்ச்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நடுவில் யாராச்சும் இறந்துதான் ஆகணும். ஆனா நீ வந்து இப்போ இவனை கொலை பண்ணலான்னு வர, இது வந்து ஃபேரே இல்லை. இப்படி இவரும் நடுவில் வர அங்க லீச்சனாலையும் ஒன்னும் அங்க பண்ண முடியல. அங்க அவரும் அப்படி சொல்லிட்டாரா. இதனால இவருக்கிட்டையும் வேற வழியே இல்லாம அந்த இறந்து போன பையனை பாக்குறதுக்கு போயிடுறாரு. இந்த சைடு அந்த வயசான தாத்தாவும் அங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, நம்ம ஃபேமிலியோட சக்சஸர் அது வேற யாரும் இல்ல, நம்ம லின்சன் தான், இவன் தான் புது சக்சஸர், இதுக்கு மேல எல்லா பொறுப்பும் இவனுக்கு தான் வரும் இப்படின்னு ஒரு சாவியும் கொடுக்குறான். இதை பாக்குற லின்சனுக்கும் அவ்வளவு சந்தோஷம், நீங்க வந்து கவலையப்படாதீங்க, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா இதை பார்த்து இருக்க வாங் ஃபேமிலியும் லூ ஃபேமிலிக்கும் அங்க சுத்தமா பிடிக்கல, இவெல்லாம் எதுக்கு வரணும்னு. ஆனா அங்க ஜின்னு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான், நான் நினைச்ச மாதிரி இவரே வந்துட்டாரு. இந்த சைடு அந்த அப்பக்காரனும் இன்னமும் அடங்கல, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி நான் இன்னமும் ஆரம்பிக்க போறேன். என்னோட புள்ளியை இவன் கொண்டுட்டு இவன் வந்து அப்படியே போயிடுவானா, இவனை வந்து நான் விட மாட்டேன், இவனோட மரணம் அது வந்து என் கையில தான் இப்படி இவனும் சொல்லிக்கினே அங்க ஆரவெல்லாம் வெளியில எத்தனை இருக்க. இதை பாக்குற ஜின்னுவும் அங்க வந்துடுறான். நீ வந்து அவன் மேல கையை வைக்க ட்ரை பண்ண, அதுக்கு முன்னாடி நீ ஏன் கூட இங்க போராடணும் அப்படி நீங்க எல்லாருமே நம்ம லின்னு மேல தாக்கலான்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி நான் வந்து நடுவில் வந்து நிப்பேன், நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொல்லணும். இதை பாக்குற அங்க லீச்சானோ அங்க யோசிக்கிறாரு, இவன் வந்து ஸ்வாட் ஃபேமிலியோட ஒரு ட்ரூ டிசைபிள், இவனோட ஸ்கில் முன்னாடி என்னோட ஸ்கில் கூட அங்க ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் அங்க வாங் ஃபேமிலியும் லூ ஃபேமிலியும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அண்ணங்காரன் அவனே அவனோட தம்பிக்காரனை கொண்டு இருக்கான், இவெல்லாம் எப்படி ஒரு ட்ரூ டிசைபிளா மாற முடியும், நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம
லின்சான் வந்து அங்க ஒரு ட்ரூ டிசைபிளா மாறிட்டானா நாங்க எல்லாருமே இங்க இருக்க ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிருவோம். அப்போனா உங்களுக்கு என்னதான் வேணும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எங்களாலலாம் இங்க இருக்க முடியாது. அவன் வந்து சக்சஸரா மாறிட்டானா நாங்க வந்து போயிடுவோம். இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்றீங்க. இதனாலே அந்த வயசானவர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த அப்பங்காரன் அவன் வந்து ஒரு அட்டாக்கை நம்ம லின்சன் மேல போடுவான். அதை வந்து நம்ம லின்சன் வந்து தாங்கிட்டானா அவன் வந்து ஒரு ட்ரூ டிசைபிளா இருக்கலாம். ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி இப்போதான் இவன் டெட் மேட்ச்ல இருந்தே வந்திருக்கான், அதுக்குள்ள எப்படி ஒரு எல்டர் வந்து இவனை தாக்க முடியும்? ஏன்னா இவனோட லெவல் வெறும் 8 தான். அந்த எல்டரோட அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சரி என்ன பண்றது, நம்ம லின்சனுக்கு வந்து அது அன்ஃபேரா தான் இருக்கும். ஆனா இதை தான் அவன் ஒத்துக்கிட்டு ஆகணும். ஏன்னா அவன் ஒரு ட்ரூ டிசைபிளா மாற போறான்ல, எங்க கிட்டயும் வேற வழி இல்ல. அங்க லின்சனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அப்படி இந்த அட்டாக்கை வந்து நான் தாங்கிட்டாதான். ஏன்னா அவன் 3 பேரும் ஒன்று சென்ட்டா அவ்வளோதான், என்னால தாங்கிக்க முடியாது. இதனாலே அவனும் ஒத்துக்கிறான். பரவாயில்ல, நீயே சொல்லிட்டல, இதுக்கு மேலே நான் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா உன்னோட அப்பங்காரனோட தம்பி வந்து நான் கொண்டுட்டேன் நீ சொல்லக்கூடாதுல்ல. இதனாலேயே ஒரு ஃபிங்கர் பல் அப்படின்னு ஒரு அட்டாக்கை பயங்கரமாக லான்ச் பண்ணுறாரு. இதை பார்க்குற லின்சனை யோசிக்கிறேன், இன்னமும் என்கிட்ட 2 ஸ்பிரிச்சுவல் பல்ஸ் தான் இருக்கு. அதை வச்சு நான் சீக்கிரமா இதை வந்து முடிச்சாகணும். இதனாலேயே ஒரு ஃபயர் ப்ளோவை அந்த பல்லு கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணேன். அந்த அட்டாக்கும் அப்படியே பிளாக் ஆயிடுது. இதனாலே அவனும் கத்தி சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து உங்களோட அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டேன். இந்த குரலை கேட்ட அந்த அப்பங்காரனுக்கும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுது. இந்த லின்சன் இவன் வந்து எப்படி உயிரோட இருக்கான்? அவன் என்ன உண்மையிலேயே அந்த அட்டாக்கை வந்து நிறுத்திட்டானா என்ன? அங்க இதனாலேயே எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறாங்க. அங்க ஜின்னுவும் சொல்றான், ஆமா இது வந்து பார்க்குற மாதிரி இருந்தது, சூப்பரான ஃபைட்டு. அங்கே அந்த வயசானவருக்கும் வேற வழி இல்லையா, இதனாலே அவரும் அறிவிச்சிடறாரு, இதுக்கு மேலேயே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இவன் தான் நெக்ஸ்ட் இந்த லின் ஃபேமிலியோட சக்சஸர். இதை கேட்ட செகண்டே அங்கே பார்த்தா லின்சனை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஜின்னுவும் வந்து சொல்றான், லின்சன் நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல்பா. இப்படி இவனும் அங்கே சொல்ல இருக்க, திடீர்னு பார்த்தா வானத்தில் எவனோ ஒருத்தன் வரான். என்ன லின்சான், அதுக்குள்ள நீ வந்து டிசைட் பண்ணிட்டியா என்ன? இந்த மாதிரி அவனை கொண்டுட்டா எல்லாமே முடிச்சிருமா என்ன? உன்டின் சாக்கோட செக் இன்னமும் நான் இருக்கேன். அப்போனா இவன் உன்டின் சாக்ல இருந்து வந்த அந்த பையனா இவன்? ஆமா கண்டிப்பா இது அவனா தான் இருப்பான். அங்க அந்த பையனை இறங்கி வந்து சொல்றான், இந்த மாதிரி 2 வருஷம் ஆச்சுப்பா உன்னை சந்திச்சு. இதை பார்க்கும்போது தான் நம்ம லின்சனுக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி அது நீ தானே என்னோட ஹெவன்லி ஃபயர்ஸில் தேட சொன்னது. ஆனால் இதை பார்க்குற ஜின்னுவும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து இங்கே தான் இருக்கியா, நீ வந்து இவன் மேலே கையை வைக்கலான்னு வந்தனா நீ வந்து ஏன் கிட்ட சண்டை போடணும்? நீ வந்து இன்னமும் ஜின்னுவை மறக்கலன்னு நினைக்கிறேன். அவன் வந்து இன்னமும் இந்த சேக்கோட லாடாக தான் இருக்கான். இதை கேட்டோன்னே அவனும் அங்கே அமைதியாயிடுறான். இதை பார்க்குற லின்சனும் புரிஞ்சுக்கலாம், பிரதர் நீங்கள் வந்து பின்னாடி வந்துருங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணதே போதும். அங்கே லியோத்தோனும் அந்த தாத்தா கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் வண்டி இந்த லின்சனை எங்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, உங்க சேக்கம் நல்லா இருக்கும். ஆனா இதை கேட்குற அந்த தாத்தா பார்த்தா உடனே ஓகே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வச்சுக்கோ. இன்னையா கிளவா, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்ட கிளட்டு பயல இப்படின்னு இவனும் கோமா ஒரு சைடா கத்தின்னு இருக்கான். இந்த சைடு லின்சனும் சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து எனக்கு கொண்டுட்டாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவன் பண்ணதுக்கு தான் அவன் வந்து இப்போ அனுபவிச்சான். ஓ நீ வந்து அப்படி சொல்றியா, அப்படின்னா நான் வந்து உனக்கு கொன்றுவேன்னு நினைக்கிறேன். அதுவும் உண்மைதான், ஆனா நான் அவ்வளோ சீக்கிரத்துல உன்னை வழியே இல்லாம சாவடிக்கல மாட்டேன். அப்படி நீ ஈஸியாக சாகணும்னு நினச்சினா இந்த மாதிரி உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ வந்து வெறுமா கனவுலேயே எல்லாத்தையும் பார்த்துடு. இதை கேட்குற லியோத்தோன்னு அங்கே ரொம்ப வெறுப்பாயிட்டு அங்கே அட்டாக் பண்ணலான்னு வரான். ஆனால் திடீர்னு அங்கே மேலே பார்த்தா ஒரு போர்ட்டலும் திறக்குது. அதுலேருந்து நம்ம ராவ் வரா. இவ வரதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த லியோத்தோன் இவன் யாரு, அதுவும் இல்லாமல் அந்த லார்டு அவன் யாரு, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே, ஏன்னா 55% யாருமே பண்ணுறதில்ல, 45% தான் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. இவங்க இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.